நீட் 2025 பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். பாருங்க, ரீஜனல் லாங்குவேஜஸில் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழில் கடந்த ஆண்டு 2024 எத்தனை பேர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36,335 பேர் அப்ளை பண்ணி எழுதியிருந்தாங்க. தமிழில் கேள்வித்தாள்கள் மொழிபெயர்க்கப்பட்டு நீட் தேர்வு நடத்தப்படும். ஆனால் இந்த ஆண்டு 2025 ஒரு ஆண்டும் எண்ணிக்கை அதிகமாகிட்டு வரணும். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை அதிகமாகணும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 26,580 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்? இதனுடைய பின்புலத்தில் ஏதாவது அரசு வேலைப்பாடுகள் இருக்கா? மத்திய அரசு அல்லது மாநில அரசுகளின் ஏதாவது தலையீடுகள் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். தமிழில் கொஸ்டின் பேப்பர் வருது, நீட்டில் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்ளை பண்ணி நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறானோ. ஆனால் இந்த தடவை ஏன் 10,000க்கும் அதிகமான மாணவர்கள் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்கள் அப்ளை பண்ணவே இல்லை, நீட் எக்ஸாம் எழுதவே இல்லை? அப்போ அவங்களுக்கு என்ன லேக் ஆகுது? தமிழில் கேள்வித்தாள்கள் கிடைக்குதா? தமிழில் மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கா? அல்லது நீட் நுழைவுத் தேர்வுக்கு பயிலும் மாணவர்களுக்கு தமிழில் முறையான கையேடுகள் கிடைக்குதா? அவர்களுக்கான புத்தகங்கள், வழிகாட்டும் நெறிமுறைகள் கிடைக்குதா இல்லையா? இது எங்கே தவறு நடந்திருக்கும்? உங்களுக்கு இதை பற்றின முழு தகவல்களும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை பாருங்கள். மேலும் உங்களுடைய தகவல்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட்டில் தெரிவிக்கலாம்.